நம் கொங்கு வேளாளர் கல்வி நிறுவன அறக்கட்டளையின் தலைவர் திரு டாக்டர் ஆர் குமாரசாமி ஐயா அவர்களை தலைமையுரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தவத்திரு முத்து சிவசாமி அடிகளார் செஞ்சேரிமலை ஆதீனம் அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினர் நமக்கெல்லாம் மிகவும் பரிச்சயமானவர் முனைவர் ஜெயந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அறக்கட்டளை உறுப்பினர்கள், முதல்வர், ஆசிரியைகள், மாணவ மாணவிகள் தங்களுடைய எதிர்காலத்தில் தங்கள் குழந்தைகள் சிறந்தவர்களாக வர வேண்டும் என்ற எண்ணத்தில் தங்கள் குழந்தைகளை கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் சேர்த்திருக்கின்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் பயில வந்திருப்பது கலை அறிவியல் கல்லூரி. கலை அறிவியல் கல்லூரி என்றால் என்ன? கலைக்கல்லூரி, அறிவியல் கல்லூரி. கலை என்பது இயற்கையாக அமைந்திருப்பதை மேலும் அழகூட்டுவது கலை. இயற்கையாக அமைந்திருப்பதை மேலும் அழகூட்டுவது கலை. அறிவியல் என்பது நடைமுறையை, தத்துவத்தை அறிந்து அதை நடைமுறை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது அறிவியல். உதாரணமாக நாம் ஒரு சில பிரின்சிபல்ஸ், ஃபார்முலா, தியரி, நியூட்டனின் புவியீர்ப்பு விசை, பிதாகரஸ் தேற்றம், இப்படி பல விஷயங்களை வாழ்க்கைக்கு பயன்படுத்துவது அறிவியல். அதாவது வாழ்க்கையின் தத்துவத்தை அறிந்து கொள்வது அறிவியல், அதை அழகுற கையாளுவது கலை. செய்வன திருந்தச் செய் என்பது கலை. தத்துவத்திற்கு உட்பட்டு அதை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவது அறிவியல். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அறிவியலையும் கலையையும் நன்கு பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும். உங்கள் அனைவரையும் சிறந்த பாரதியர்களாகவும், தபஸ்விகளாகவும், யோகிகளாகவும், சைவர்களாகவும் விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். பாரதியர்கள் நம்மை ஆட்சி செய்த வெள்ளையர்களுக்கு நம்முடைய பாரத தேசத்தின் பல பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள், சாஸ்திர சம்பிரதாயங்கள் அவர்களுக்கு மிகவும் எரிச்சலையும் கோபத்தையும் வெறுப்பையும் ஏற்படுத்தியது. அதில் குறிப்பாக 2 விஷயங்கள் அவர்களை எரிச்சலடைய செய்தது. ஒன்று, நம்முடைய நாட்டில் நடந்து வருகின்ற அன்னதானம். ஏனென்றால் வெள்ளையர்களுக்கு அன்னதானம் என்பதை பற்றிய ஒரு கான்செப்டே கிடையாது. அந்த அன்னதானத்தை தடை செய்வதற்கு கடுமையான சட்டங்களை இயற்றினர். அப்பொழுது நம் தமிழ்நாட்டை ஆண்ட தஞ்சை மன்னர் சரபோஜி மகாராஜா, ராமநாதபுரம் சமஸ்தான அரசர்கள் வெள்ளையர்களிடம் பணிந்தும் கெஞ்சியும் கேட்டு அன்னதானத்தை நிறுத்தக்கூடாது என்று சொன்னார்கள். இன்னொன்று, வெள்ளையர்களுக்கு மிகவும் எரிச்சல் ஊட்டிய இன்னொரு விஷயம் பாரதம். ஏன்னா பாரதம் அப்படின்னா அறிவினால் மகிழ்ச்சி அடையும் மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். சமஸ்கிருதத்துல பா அப்படின்னா அறிவு, ஞானம், விஸ்டம். ரதம் அப்படின்னா மகிழ்ச்சி அடைதல். பாரதம் அப்படின்னா அறிவினால் மகிழ்ச்சி அடையும் மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். ஏன்னா வெள்ளையர்களை பொறுத்தவரை நாமெல்லாம் ஒரு நாகரீகம், பண்பாடு இல்லாத ஒரு காட்டு மிராண்டி மனிதர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு நம்முடைய நாட்டின் இந்த உயர்ந்த பொருள் கொண்ட பெயர் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது.
அதனால அவங்க எங்கேயுமே பாரதம் அப்படின்னு பயன்படுத்தல. அவங்க பயன்படுத்தினது எல்லாம் இந்தியா, இந்துஸ்தான். பாரதம் அப்படின்னா அறிவினால் மகிழ்ச்சி அடையும் மக்களை கொண்ட ஒரு பிரதேசம். இதையே பாரதியார் ஞானம் என்பதோர் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாட்டிடை வந்தீர், ஞானம் என்ற சொல்லுக்கு பொருளாகிய பாரத நாடு அப்படிங்கிறார். இதையே 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட விஷ்ணு புராணம், அதில் பாரதத்தை பற்றியும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் பரப்பளவு, அங்கு வாழும் மக்கள் பற்றியும் மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறது. உத்தரம் யத் சமுத்திரஸ்ய ஹிமாத்ரே சைவ தட்சிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம பாரதி யத்ர சந்ததிகி. உத்தரம், உத்தரம் அப்படின்னா வடக்கு. உத்தரம் யத் சமுத்திரஸ்ய, சமுத்திரத்திற்கு குமரி கடலுக்கு வடக்காகவும், தட்சிணம், தட்சிணம் அப்படின்னா தெற்கு, இமயமலைக்கு தெற்காகவும், ஹிமாத்ரே சைவ தட்சிணம் வர்ஷம் தத் பாரதம் நாம, அங்கு அந்த பகுதிக்கு பாரதம் என்று பெயர். பாரதி அத்ர சந்ததிகி, அங்கு வாழும் மக்கள் பாரதியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் நீங்கள்லாம் அறிவிற் சிறந்த பாரதியர்களாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம். அடுத்தது தபஸ்விகள். தப்யதே அனேன இதி தபஸ். தபஸ் என்றால் நாம் என்ன செயல் செய்கின்றோமோ அந்த செயலை நீட்டித்து செய்தல். இயல்பாக என்ன செய்கின்றோமோ அந்த செயலை நீட்டித்து செய்தல் தவம். கண்டினியூவஸ் பாசிட்டிவ் எஃபர்ட் டில் ஒன் ரீச்சஸ் த கோல். தன்னுடைய குறியை அடையும் வரை தொய்வில்லாத தொடர்ந்து முயற்சிக்கு பெயர் தவம். அதாவது எடுத்துக்காட்டுக்கு நாம இரவு சாப்பிட்றோம், தூங்குறோம், காலையில் எந்திரிச்சு காபி குடிக்கிறோம், பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறோம், லஞ்ச் எடுக்கிறோம், டின்னர் எடுக்கிறோம். தவம் என்றால் இரவு சாப்பிட்டு அடுத்த நாள் காஃபி குடிக்காம, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம, லஞ்ச் சாப்பிடாம, டின்னர் சாப்பிடாம அந்த இலக்கை, அந்த நேரத்தை நீட்டித்து கொண்டே சென்றால் அது தவம், உண்ணாவிரதம். அதே இது நைட்டு படுக்க போறோம், ஏன்னா நிறைய பேர் படுக்கத்தான் போறோமே தவிர தூங்க போறதில்லை. ஏன்னா படுத்துக்கிட்டு செல்போன் பார்க்கறது, இப்படி பல வீணான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா பொதுவாக தூங்க போறேன்னு சொல்லக்கூடாது, படுக்க போகிறோம். இன்றைக்கு படுக்கிறோம், படுக்கிறதுக்கு முன்னாடி பேச்சை நிறுத்துறோம், காலை எந்திரிச்சதிலிருந்து பேச ஆரம்பிக்கிறோம். அப்படி காலையில மத்தியானம் சாயந்தரம் வரைக்கும் பேசாமல் இருந்தால் அது மௌன விரதம், வாக் தபஸ். நீங்க தினம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறீங்க, அதை 3 மணி நேரம் 4 மணி நேரமாக ஸ்ட்ரெச் பண்ணினால், எக்ஸ்டெண்ட் பண்ணினால் அது மாணவர்களுக்கான தவம், வித்யா தவம். தவத்தை பற்றி திருவள்ளுவர் மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு. உற்ற நோய் நோற்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு இரு. ரொம்ப சிம்பிளா என்னன்னா, உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு இன்னொருவனுக்கு பிரச்சனையா இருக்கக்கூடாது. உன்னுடைய பிரச்சனைக்கான தீர்வு அடுத்தவனுக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் நீண்ட நேரம் கல்வி கற்குவதிலும் தொய்வில்லாத தொடர்ந்த முயற்சியிலும் சிறந்த தபஸ்விகளாக விளங்க வாழ்த்துக்கள். அடுத்தது யோகிகள். யோகம் என்பதற்கு பல பொருள் இருந்தாலும் பகவான் கிருஷ்ணர் யோகத்தை பற்றி பகவத்கீதையில் ஒரு இடத்தில் மிக அருமையாக குறிப்பிடுகின்றார். யோகக கர்மசு கௌசலம். யோகக, யோகம் என்றால் கர்மசு செயல்களை, கடமைகளை, கௌசலம் சிறப்பாக செய்தல்.
செய்வதை சிறப்பாக செய்வதே யோகம். யோகக கர்மசு கௌசலம். எக்ஸலன்ஸ் அட் ஒர்க். எனி ஒர்க் பிகம் யோகா if it is carried out with full concentration, dedication and body, mind and soul involvement. இதுதான் யோகா. ஒரு செயலை சிறப்பாகவும் முழுமையான ஈடுபாட்டுடனும் குறிப்பாக சலிப்பின்றி மகிழ்ச்சியாகவும் உடல் மனம் ஆன்மா எல்லாம் ஒன்றாக இணைந்து செய்வது யோகம். ஒரு சிலருக்கு பேரே கௌசல்யான் இருக்கும். கௌசல்யாங்கிறது புராண இதிகாசத்தில் தசரத மகாராஜாவுடைய மனைவி, பகவான் ராமபிரானுடைய தாயார். கௌசல்யா என்றால் ஸ்கில்ஃபுல் லேடி, டேலண்டட் லேடி, எக்ஸ்பீரியன்ஸ்டு லேடி, திறமையானவள், பல திறமைகளை தன்னுள் கொண்டு அதை விளையாட்டாக செய்பவள் கௌசல்யா. அந்த வகையில் நீங்கள் எல்லாம் உங்கள் வேலையில் கௌசல்யமாக, அதாவது திறமையுடன் செய்வதில் நீங்கள் யோகிகளாக இருக்க வாழ்த்துக்கள். அடுத்தது சைவர்கள். சைவம் என்றால் சிவ சம்பந்தம். நம்மளுக்கு ரொம்ப பிரச்சனையே இந்த பாவும் மாவும். நாம சிவ சம்பந்தம் சொல்லக்கூடாது. சம்பந்தம் அப்படின்னா சரியான சோம்பேறி, பெரிய முட்டாள், மந்த புத்தி உடையவன். சம்பந்தம் அப்படின்னா அதோடு தொடர்புடையது. நம்ம உறவுலேயே சொல்லுவோம் சம்பந்தி அப்படிங்கிறத நாம பல நேரங்களில் சம்மந்தி அப்படின்னு தான் சொல்றோம். சம்பந்தி அப்படின்னா சமநிலை உறவினர். அந்த பெண்ணுடைய அம்மா அப்பாவும் மாப்பிள்ளையினுடைய அம்மா அப்பாவும் சரிநிகராக இருப்பது சம்பந்தி. ஆனா நாம் என்ன சொல்றோம்? சம்மந்தி. மந்தினா பெண் குரங்கு, சிறந்த பெண் குரங்கு. அடுத்த நம்ம படிக்கிறோமல்ல, திரிகூட ராசப்ப கவிராயர் எழுதிய என்ன பாடல்? குற்றால குறவஞ்சி. மந்தி சிந்து கனிகளுக்கு ஆண் கவிகள் கெஞ்சும். அப்போ அடுத்த முறை உங்களுடைய உறவினர் எப்படி உச்சரிக்கிறார்னு பாருங்க. உங்க மேல நல்ல எண்ணம் இருந்தால் சம்பந்தி என்பார், உங்களை பற்றி மற்றொரு எண்ணம் இருந்தால் சம்பந்தி அப்படிம்பார். அதனால சா பா ரொம்ப முக்கியம். சிவம், சைவம் என்றால் சிவ சம்பந்தம். சிவம் என்றால் மங்களம், மகிழ்ச்சி, ஆனந்தம், சாந்தம். அதான் சொல்றோம் சாந்தம் சிவம் சுந்தரம். சதா சிவம் அப்படின்னா சதா எப்பொழுதும் மங்களமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக இருப்பவருக்கு பெயர் சதாசிவம். அசைவம் சாப்பிடாதவர்கள் மட்டுமே சைவர்கள் அல்ல. அசைவம் சாப்பிடாமல் இருந்து கொண்டு கோபமாகவும் சோகமாகவும் எரிச்சலுடனும் டென்ஷனுடனும் இருப்பவர்கள் சைவர்கள் அல்ல, அவர்கள் அசைவர்களே. யார் உண்மையான சைவம் அப்படின்னா, யார் ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் அமைதி, ஆனந்தம், சாந்தம் என்ற ஆசனத்தில் இருந்து கொண்டு எல்லாவற்றையும் செய்கின்றாரோ அவரே செய்வர். யார் உண்மையான செய்வர் என்றால், யார் ஒருவர் தன் வாழ்க்கையை அமைதி, ஆனந்தம், சாந்தம் என்ற ஆசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய வேலைகளையெல்லாம் செய்கின்றாரோ அவரே உண்மையான செய்வர். அந்த வகையில் நீங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அமைதியும் தவழ்கின்ற சைவர்களாக இருப்பதற்கு வாழ்த்துக்கள். பெற்றோர்களுக்கு சில வரிகள். உங்கள் குழந்தைகள் சிறப்பானவர்களாக வளர வேண்டுவதற்கு நீங்கள் அதி புத்திசாலிகளாகவும் அதி திறமைசாலிகளாகவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அன்பானவராகவும் நேர்மையானவராகவும் மகிழ்ச்சியானவராகவும் இருந்தாலே போதும். நீங்கள் குழந்தைகள் திறமைசாலியாக வருவதற்கு நீங்கள் அன்பானவராகவும் நேர்மையானவராகவும்
மகிழ்ச்சியானவராகவும் இருந்தாலே போதும். உங்களுடைய இலக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டுமே தவிர அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது. உங்களுடைய இலக்கு உங்கள் குழந்தைகளுக்கு வழிகாட்டுவதாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துவதாக இருக்கக்கூடாது. கடைசியாக, உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு நீங்கள் சொத்தில், இடத்தில், தங்கத்தில், மியூச்சுவல் ஃபண்ட், ஷேர் மார்க்கெட், இப்படி பல விஷயங்களில் நீங்கள் முதலீடு செய்கின்றீர்கள். அதைவிட சிறந்த முதலீடு உங்கள் குழந்தைகளிடத்தில் உங்கள் அன்பை முதலீடு செய்யுங்கள், உங்கள் அக்கறையை முதலீடு செய்யுங்கள், உங்கள் பாசத்தை முதலீடு செய்யுங்கள், உங்கள் நேசத்தை முதலீடு செய்யுங்கள். இதற்கெல்லாம் காரணமான நேரத்தை முதலீடு செய்யுங்கள். நன்றி, வணக்கம். அருமையானதொரு தலைமை உரை வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.